सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। உபதேச உந்தியார் 13, 14, 15 ஸ்லோகத்தை சொல்லிட்டு உபதேச சாரம் 13, 14, 15 ஸ்லோகத்தை சொல்லிட்டு 14வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். சொல்லலாமா? லயமும் நாசமும் இரண்டாம் ஒடுக்க லயத்தில் உலத்திலும் உந்தி பெற ஒரு மாய்த்ததே எழாது உந்தி பெற ஒடுக்க வழியை ஒடுங்கும் உலத்தை விடுக்கவே ஓர் வழி உந்தி பெற வீழும் அதன் ஒரு உந்தி பெற மன ஒரு மாய மென்மை என்னும் மாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பெற தன்னியல் சார்ந்தன உந்தி பெற 15 வரைக்கும். இப்போ உபதேசம் சாரத்தில் லய விநாசனே உபயரோதனே லயகதம் புனர்பவதி நோம்ருதம் பிராணபந்தனாலீனமானசம் ஏகசிந்தனா நாசமேத்யதா நஷ்டமானசோ கிருஷ்டயோகின கிருத்யமஸ்தி கிம் ஸ்வஸ்திதிம் யத. நம்முடைய உபதேச ஒன்றியாரில் ரொம்ப சூக்ஷ்மமான கருத்தை தெரிவிக்கிறதுக்காக பாடம் வந்திருக்கு. கதை புராணம் அதெல்லாம் விடப்பட்டு இப்போ மனசு ஒருமுகமாக நல்லா கவனிச்சாதான் புரியும் என்ற மாதிரியான ஸ்லோகங்கள் இதெல்லாம். வார்த்தைகள்லேயே நிறைய விஷயங்கள் அடங்கி வரும், அதை கவனிக்கணும் நம்ம. இங்கே முதல்ல பாருங்க 14 ஒடுக்க வழியை ஒடுக்கும் உலத்தை விடுக்கவே ஓர் வழி வீழும் அதனுரோ. என்ன சொல்றாரு? ஒடுக்குதல் பிராணனை ஒடுங்கி நிற்கும் மனதை அதை உணர்ந்து விடுவிக்க ஒரு வழி இருக்கு. அது தன்னை உணர்கின்ற வழியில் செலுத்துவதால் மன உரு நாசம் அடையும். இப்போ நாம் இருக்கோம், நமக்கு யார் யார் வேணும்? பெரும்பாலும் சொல்லுவாங்க, நமக்கு யார் யார் இருக்கா? என்னென்ன இருக்கு நம்ம கிட்ட? சொல்லுங்க. நம்மகிட்ட எதுவுமே இல்லையா? இங்க ஒரு பிரேயர் வச்சாரு, அதில் கடைசி முடிகிறது அதுதானே. கடைசி முடியுது இல்ல, என்னன்னு முடியுது? त्वमेव माता च पिता त्वमेव सखा त्वमेव त्वमेव विद्या द्रव्यम त्वमेव. எதுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டே போகணும்? त्वमेव சர்வம் மம தேவ தேவ. அப்ப நமக்கு அம்மா வேணும், அப்பா வேணும், பந்து வேணும், சக நண்பர்கள் வேணும், திரவியம் வேணும், வித்யா வேணும், அறிவு வேணும். இதெல்லாம் நம்ம எங்க தேடிட்டு இருந்தோம்? திருஷ்யத்துல இதெல்லாம் தேடி வச்சிருக்கோம். இப்ப நம்ம சொல்றோம், நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு? இப்போ அம்மா இருக்கா, அப்பா இருக்கு, திரவியம் இருக்கா? திரவியம் இருக்கு. அப்புறம் பந்துக்கள் இருக்கு, சக இருக்கு, வித்யாவும் இருக்கு. வித்யை யாராவது வித்யை இல்லைன்னு சொல்லுவாங்களா? சப்போஸ் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் இருக்கான், அறிவாளியா இல்லாத அறிவில்லி அறிவாளியா இல்லை, அவங்கிட்ட போய் அறிவு இருக்காரா அவனுக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. அது என்ன சொல்லுவான்?
எப்படி நீ என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட அப்படின்னு சண்டை போடுவான். ஆனால் நமக்கு நல்லா தெரியும் அவனுக்கு அவ்வளவோ தெரியாதுன்னு. ஆனாலும் அவனுக்கு கோபம் வருது. ஏன்? அவங்களுக்கு அது இருக்குன்னு நினைக்கிறான். அறிவு இல்லாதவங்க கூட தனக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறான். அவங்ககிட்ட பாரு இல்லைன்னு சுட்டி காட்ட முடியாது. சுட்டி காட்டினா அவன் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவான். உங்கள்கிட்ட காசு இருக்கா அப்படின்னா காசு கேட்குறான் போல இருக்குன்னு காசு கொடுப்பீங்க. அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதான் கேட்குறான். அறிவு இருக்கான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? ஆமாம் என்கிட்ட இருக்கு, வேணுமா அவனுக்கு கேட்டுட்டான்னு முடிஞ்சுது. அப்போ யாரும் கேட்க முடியாது. இந்த மாதிரி இதே அந்த குரு ஸ்தோத்திரத்தில் ஒன்று, குருவான் நம்ம யாரை பார்க்குறோன்னு தெரியுமா? அது சொல்றார். என்னுடைய நாதன் யாரு தெரியுமோ? நீதான். மன்னாச்ச ஸ்ரீ ஜெகநாதன். என் குரு யாரு தெரியுமா? மத்குரு ஜெகத் நீதான். மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு நீ. அப்புறம் மமாத்மா சர்வபூதாத்மா. அப்படிப்பட்ட தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு. அப்போ ஜெகநாதன் இந்த இடம் எது தெரியுமா? ஏதோ ஒரு இடத்தை சுற்றி காட்டுறாங்க. அந்த இடம் தான் நம்முடைய டார்கெட். அது ஜெகநாதன். குருவா இருக்காது. நம்ம வேற எந்த திரவியங்களும் பொருட்களும் இல்லை. அதனாலதான் அங்க சொன்னார், இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்கொண்டு கல்வி இருக்கு, தனம் இருக்கு, மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நீ ஆண்டவனை பார்த்துடணும்னு நினைச்சாலும் தப்புடா. இதெல்லாம் தராது. ஒன்னே ஒன்று இருக்கணும். அது இருந்தாதான் கிடைக்கும். அது என்னன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லாம பண்றது. எது இருக்கணும்? எதுவுமே இல்லாம இருக்கணும். எதை இருக்கணும்னு சொல்றாரு? எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவன் தியாகம் பண்ணிட்டான்னு அர்த்தம். பொருள் கையில வச்சுக்கொள்ளன்னு அர்த்தம். அதனாலதான் அங்க சொல்றார், ந வித்யா ந தனேன ந பிரஜை கூட ந பிரஜையா. பிரஜையான்னா யாரு? மக்கள். மக்கள் நம்ம காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறான். ந பிரஜையா ந தனேன, தனத்தாலையும் இல்லை. ந வித்யா, அதுவும் உனக்கு அந்த அமிர்த தத்துவம் தராது. பின்ன எது தரும்? இதே வருது, தியாகேன ஏகே. தியாகம் ஒன்றால் மட்டுமே. தியாகேன ஏகே அமிர்தத்துவம் மனசு. இதைத்தான் இந்த குரு ஸ்தோத்திரங்கள்னு சொல்லுது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம்னா, நாம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். அந்த வழி என்ன? ஒடுக்க வழியை ஒடுங்கும். பிராணன் மூலமா நம்ம ஒடுக்கி வைக்கலாம். மனதை அதை உணர்ந்து விடுவிக்க ஒரு வழி இருக்கு. அப்பதான் அந்த மனசு நாசம் அடையும். மனதை வச்சு எந்த எண்ணத்தையும் ஒடுக்கி வச்சான்னா நமக்கு அந்த உணர்வு இன்னும் வரலன்னு அர்த்தம். உணர்வு வேற, நமக்கு தெரியுது பாருங்க. இங்க சொல்றல, மனம் தன்னை உணரும் வழியில் செலுத்துவதால் மனம் ஒரு நாசம் அடையும். மனது லயம் அடைகிறது எப்போ தெரியுமா? மற்ற எண்ணங்கள்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு எண்ணம் விருப்பப்பட்டு அதை போய் சேர்ந்துக்கும். நீங்க சுகமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அதோட பயமும் இருக்கும். மற்ற எண்ணம் வந்துடக்கூடாது. எவ்வளவு நேரம் அப்படி இருக்க முடியும்? ஒருமுகமாகவே பிராணனால ஒருமுகப்படுத்த முடியும். அப்படி ஒருமுகப்படுத்தி நீங்க வச்சுக்கொண்டா கொஞ்ச நேரம் இருக்கலாம். அப்புறம் மறந்துச்சு விட்டுருச்சுன்னா வெளியே வந்தீங்கன்னா திரும்பி அது பழைய நிலைமை வந்துடும். பிராணனை அடக்குவதால் மனோலயம் மட்டுமே ஏற்படுகின்றது. பிராணனை வச்சுட்டு மனோலயம் பண்ணலாம். லயம் அடைந்த மனமானது மீண்டும் மீண்டும் எழுகின்ற தன்மை வாய்ந்தது.
கொஞ்ச நேரம் போய் படுக்க வைக்கலாம், அப்புறம் எந்திரிச்சோம், திரும்ப படுக்க வைக்கலாம், அப்புறம் எந்திரிச்சோம், இப்படி தான் ஆகும் மனசு. அதனால தான் நம்ம நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆகவே பிராணனை அடக்குவதோடு ஒடுங்கி நிற்கும் மனதை, ஒடுங்கி இருக்கிற மனது, பிராணனும் மனசும் ஒன்று. இது செயல் வடிவமாக இருக்குது, இது நினைவு வடிவமாக இருக்குது. அது செயல் வடிவமாக இருக்குது. பிராணன் செயல்படலைன்னா அந்த இடம் நமக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும். டாக்டர்ஸ் ஒரு சின்ன சுத்தியல் வச்சுருப்பாரு. சுத்தியல் வச்சுட்டு ஏதாவது ஒரு மூட்டுக்கிட்டையோ கைகிட்டையோ அப்படியே தட்டி வைப்பேன், வலிக்குதா அப்படின்னா, வலிக்கலையே அப்படிம்போம். அங்கே மட்டும் ஏன் வலிக்கலை? அது அங்கே பயாலஜியில் எப்படியோ ஒன்று இருக்கலாம். அங்கே இங்கே சொல்லப்படுறது என்னன்னா, பிராணன் அந்த இடத்துல கம்மியாக இருக்குது, பிராணன் செலுத்தப்படல. அதனால பிராணனை அங்கே செலுத்தணும்னா மீண்டும் உணர்வு பெறுன்னு சொல்றார். மனதை ஓர்ந்து உணர்ந்து தற்கவனத்துடன், தற்கவனம்னு சொல்றார். தற்கவனம்னா என்ன? அந்த எந்த பொருளை நினைக்கிறீங்களோ அந்த கவனத்துடன் தன்னைத்தான் உணர்ந்து அறியும் வழியில் செலுத்தினால். ஆக வேறு எண்ணங்களை விட்டுட்டு அந்த எண்ணங்களை லயமாக்குங்க. ஆனால் லயமாக்கிட்டு நிற்கிறப்ப நீங்க எங்க போய் நிற்கணும்? அந்த நேரத்துல தற்கவனத்தில் இருக்கணும். மனதின் ஒரு நாசம் அடையும். எனவே தற்கவனமே மனோநாசத்திற்கான சிறந்த வழி. தற்கவனம் பற்றி என்னன்னு பார்ப்போம். இப்போ மனம் தான் உதித்த இடத்தில் சாஸ்வதமாக ஒடுங்குதல், அழிதல், அதுவே யோகமும் அதுவே ஞானமும் ஆகும் என்று ஏற்கனவே நம்ம ஒரு தடவை படித்தோம். ராஜயோக முறையில் பிராணாயாமதிகளால் சாதகன் ஒருவன் மனோலயம் விரைவில் அடைவான். இனி மனோ நாசத்துக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த 14வது ஸ்லோகம் சொல்லுது. நம்ம பிராணாயாமம் செய்தாலோ இல்லாட்டி பூஜை புனஸ்காரம் செய்தாலோ ஜப தியானம் பண்ணாலோ மனசு ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும். மனம் ஒருமுகப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எதன் மூலமா? மூச்சு மூலமா தான். இது ஒண்ணும் இல்லை, விழிப்பு நிலையிலே தான் நம்ம இருப்போம். ஆனால் மனசு ஒருமுகப்பட்டது நீங்க மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவனும் பார்ப்பான், இவன் மனசு ஒருமுகப்பட்டிருக்கு அப்படின்னு. எதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒண்ணும் இல்லை, நான் சொன்னேனே ஒரு தடவை இங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டிடலாமா? ஒரு பாட்டிலை கொண்டு வர சொல்லி, ஒரு எண்ணெய் பாட்டிலையும் கொண்டு வர சொல்லி இங்க மேடை போட்டு நிறுத்து, யார் யார் இல்லை ஊற்றுறீங்க பார்ப்பணும், கீழே சிந்தக்கூடாது. பாட்டில் வாய்க்குள்ளதான் என்ன போகணும், ஒரு சிறு அந்த பக்கம் போய் கீழே சிந்தக்கூடாது, இங்க ஊற்று அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த ஆள் பாட்டிலில் இருக்கிற எண்ணெயை இன்னொரு பாட்டிலில் ஊற்றுறப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா? சாதனை பண்ணுவார், மனோலயம் பண்ணுவார். மனோலயம் எதில் பண்ணுவார்? எண்ணெய் ஊற்றணும் அப்படின்ற எண்ணத்துல மனோலயம் பண்ணுவார். அந்த மனோலயம் சரியா வரலன்னா எண்ணெய் வெளியே போயிடும். வெளியில போகாம செய்யணும்னா அவன் என்னென்ன செய்வான் தெரியுமா? அங்க போய் நின்று முதல்ல அந்த தொலைவை பார்த்துட்டு அப்புறம் ஊற்ற ஆரம்பிக்கிறப்ப மூச்சு விட மாட்டான். நீங்க எல்லாம் செஞ்சு பாருங்க, மூச்சை டப் பண்ணிக்குவான். அந்த நேரத்தில் ஈஸ்வரி இங்க வா அப்படின்னா அப்படி கூட செய்ய மாட்டான். அது பார்த்து கம்முன்னு இருக்கும். கூப்பிட்டாலும் கேட்காது. கேட்டு ஏதாவது செஞ்சோம்னா அது வேற மாதிரி ஆகிடும். மனசு இப்போ ஒருமுகப்படுத்துவதற்கு அவங்க கையாளுற விதம் என்னன்னா பிராணன். பிராணன் மூச்சு வடிவில் இருக்கு. அதை அடக்கணும்னா உள்ள பிராணனும் அடங்கிடுது, செயல் அடங்கிடும். எந்த செயல் செய்யறதுக்கு முற்பட்டிருக்கீங்களோ அந்த செயல் மட்டுமே அது செய்யும். அது அப்படியே ஊற்றி முடிஞ்சிடும். ஊற்றினா ஒரு துளி கீழே சிந்தால ஊற்றியாச்சு அப்படின்னா திறமைசாலி. இந்த மனோலயம் செய்வதற்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னாலே கொஞ்ச நேரம் உட்காந்து ஒவ்வொரு எண்ணங்களை மனோலயம் படுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாயிடும். கூட்டம் எவ்வளவு நாள் இருக்கட்டும், எவ்வளவு நாள் சத்தம் இருக்கட்டும், அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணி
அதெல்லாம் கண்டுக்காம நாங்கள் எதை நினைச்சோமோ அதில் மட்டுமே மனம் போகிற மாதிரி பண்ணிக்குவோம். அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. மனோலயம் என்பது கர்மேந்திரியங்களின் செயல் அற்ற நிலை மட்டுமல்ல. கர்மேந்திரியங்கள் தான் இப்போ இது ஆடல்ல, பாடல்ல, அசையல்ல, கர்மேந்திரியங்கள் இன்னும் வேலை செய்யல, அப்படியே ஊற்றுவாங்க. அதனுடைய லயம் மட்டுமல்ல, ஞானேந்திரியங்களின் செயலற்ற நிலையும் ஆகும். ஞானேந்திரியம் கூட அப்படி இருக்கும். ஏன்னா அஞ்ஞான மாயை இருள் நிலை ஆகும். ஆன்மாவை அது அடையாது. ஆகவே இந்த சாதனைக்கு அவசியமான அறிவு விளக்கம் விழிப்பு நிலையில்தான் உண்டு. நீங்க தூக்கத்தில் போயிட்டு மனோலயம் பண்ணணும் முயற்சி பண்ணால் அது முடியாது. விழிப்பு நிலையில நமக்கு கவனம் இருக்கும். இதை செய்யறேன், இதை செய்யலை என்ற கவனம் நமக்கு உண்டு. ஆகையால மனோலயத்தினின்றும் நீங்கி விழிப்பு நிலைக்கு வந்து ஒருவன் மனோ நாசத்திற்கான சாதனையை தொடர வேண்டும். மனசை நாசம் பண்றதுங்கிறது மனம் ஒரு பொருளோடு நிற்கிறது. அந்த எண்ணத்தையும் விட சொல்லி இந்த மனதை விட்டோம்னா மன நாசம் ஆகுன்றார். சாதனையில் தூக்கம் வந்துவிடும். ஆனா அதனால் என்ன, எப்பொழுதாவது தூங்கி கொண்டிருக்கிறது, விழித்த பின் உன் சாதனை மீண்டும் தொடங்கு. தூங்கிட்டு இருக்கிறப்ப சாதனை செய்ய முடியாது, விழித்து கொண்டிருக்கிறப்ப சாதனை பண்ணுங்கிறார். ஏன்னா நம்ம நேற்று போன வாரம் ஒரு கதை சொன்னோம். மனோலய காலம் சில நிமிடங்களே சில மணி நேரமோ நீடிப்பது உண்டு. அந்த அளவு மனோலய காலமும் யாதொரு பயனுமின்றி வீணாக்கப்பட்டதாகும். மனோலயம் ஆகுறதுங்கிறது தான் நம்முடைய முயற்சின்னு சொல்லி பூஜை பண்ணுறோம், புனஸ்காரம் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம். மனம் என்ன ஆகணும்? ஒருமுகமாகணும். அதுக்கு பேர் தான் மனோலயம், ஒருமுகமாகணும். சரி, ஒருமுகமாகிறது செய்தால் என்ன ஆகும்? அந்த எண்ணமும் நாசமடையலை, மனமும் நாசமடையலை, போய் ஒரு எண்ணத்தோட உக்காந்துக்குது. அஞ்ஞான நிலைங்கிறது வந்தாலும் மனோலயமானாலும் அறிவு என்பது விளக்கப்படலை. இது எப்படி இருக்குன்னா, ஒரே பொருள் ரெண்டு விதத்திலையும் இருக்கும். நம்ம அதை காணணும்னு சொல்றாரு. ரெண்டு விதமா காணணும். சத்தியம்னு ஒன்று இருக்கு, அசத்தியம்னு ஒன்று இருக்கு. அசத்தியத்தை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். என்னன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம்? உண்மைன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அதான் அந்த ரெண்டு. அந்த அசத்தியத்தை உண்மைன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறவன் உண்மையை உணர்ந்துட்டான்னு சொன்னா அந்த அசத்தியம் இப்பதான் கண்டுபிடிச்சு தருவான். நான் இப்படி காட்டிட்டு இருந்தேன், ஆனா நான் இல்லாது, இதுதான் உண்மைன்னு. அதான் சிவபுராணத்துல ஆண்டவன் எப்படிப்பட்டவர்? ரெண்டுமே எது இல்லாம உள்ளான்னு, இன்பமும் துன்பமும் இல்லானே. அவங்கிட்ட இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. ஆனா அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? உள்ளானு. அப்ப இருக்கு சொல்றியா, இல்லை சொல்றீங்களா? ஒன்றும் இல்லை சொல்லுங்க, இல்லைன்னா இருக்கு சொல்லுங்க, ஏன் குழப்பலீங்க அப்படின்னு. ஆமா, சொல்லிட்டு இன்பமும் துன்பமும் இல்லாமையும் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் திரும்ப உள்ளாமைன்னா எது? இன்பமும் துன்பமும் உள்ளாமை. இதுக்குதான் ரெண்டு விதமான சத்தியம்னு இப்ப சொன்னோம்ல. சத்தியம் ரெண்டு விதம். திருஷ்யம், இப்ப நம்முடைய உலகம் எல்லாம் நீங்க உண்மைன்னு சொல்றீங்களா, பொய் சொல்றீங்களா? ஆமா, இப்ப வந்ததும் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டோம்ல, அது நல்லா தானே இருந்துச்சு, உண்மையாக தானே இருக்குது. அதை போய் எப்படி பொய் சொல்ல முடியும்? கொஞ்ச நேரத்தில் ஏதாவது கொடுக்குறாங்க ஒரு சுண்டல், அதுவும் சாப்பிட்றோம், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்களா? பொய்ன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்குது. இதுவும் உண்மைதான். ஆனா கண்டுபிடிக்கிறது எதுன்னு கேட்டா சத்தியம், ரிதம் அப்படின்னு ரெண்டு பொருள் சொல்லியிருக்காங்க. சத்தியத்தையும் படிங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. ரிதத்தை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்படின்னா பாம்பு, அதுக்கு உள்ள கயிறு,
எது சத்தியம்? கயிறு. எது ரிதம்? பாம்பு. பாம்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அதனால அது இருக்கிற மாதிரி இருக்கிற சத்தியம். அது சத்தியம்னு தான் சொல்லணும், பொய்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தெரியுது. அதனால எப்படி தெரியுது அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணணும், படிக்கணும். அது நம்ம புத்தியை பயன்படுத்தி எப்படி ஒரு பொருள் இன்னொரு பொருளாக தெரியுது, எதனால தெரியுது, உண்மையில அப்படி இருக்குதா இல்லை எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா, இப்படிதான் நீங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு போய் படிக்கிறது. அதான் வேற சொல்றது, சத்தியம் ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச ருதம் ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச. சத்தியத்தையும் படிங்க, உலகத்தையும் படிக்கணும், பிரம்மன் அதுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த பொருளையும் படிக்கணும். ரெண்டையும் படிச்சா நமக்கு உண்மை புரிய வரும், உணர முடியும். அது என்ன அப்படின்னா, மனம் தாண்டா நமக்கு இந்த உலகத்தை படைச்சு காட்டி நம்மளை இப்படி எல்லாம் கொண்டு வருது. இந்த மனம் இல்லைன்னா இது இல்லை, மனம் இல்லைன்னா உலகமே இல்லை, பார்க்க மாட்டோம். சரி, இப்ப மோட்சம் இருக்கு, இப்ப நம்ம பந்தத்துல இருக்கோம், வேணும் மோட்சம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வேணும் மோட்சம் வேணும்னு நினைக்கிறதும் பந்தத்துல இருக்கிறதும் நினைக்கிறதும் யாரால? மனம்தான் மோட்சம், மனம்தான் பந்தம்ங்கிறது ரமணர். யாரு நீ பந்தப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறல்ல, அப்ப நீ பந்தப்பட்டவன். இந்த உண்மை நான் தன்னை அறிந்து விட்டால் இந்த மனம் காணாம போயிடுன்னு சொல்றாரு. அதான் இங்க ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த கதை நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? போன வாரம் மனோலயமான ஒரு சாமி மனோலயத்திலிருந்து வெளியில வந்தார். தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. கேட்டாரு, ஏய் சிஷியா இங்க வா, ஒரு செம்பங்க தண்ணி கொண்டு வான்னா. அவன் தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள திரும்பி மனோலயத்துக்குள்ள போயிட்டார். திரும்ப மனோலயம் ஆகி போச்சு. இவன் தண்ணி கொண்டு வந்து நிற்கிறான். ஐயோ சாமி திரும்ப மனோலயத்தில் போயிட்டாரு. அது மனோலயம்னு இப்ப நம்ம விளக்கமா சொல்றோம். அது என்னன்னா சமாதி. ஒரு எண்ணத்துல போய் நிர்விகல்பமா இருக்காது, விகல்பமே இல்லை, எண்ணங்கள் எதுவுமே வராம ஒரே எண்ணத்துல போய் இருக்காது. அது எத்தனை நாள் இருக்க முடியும்? சில பேருக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரம், 1 நாள் 2 நாள் 3 நாள், இவர் 12 வருஷம் வேற வேற வேலை செஞ்சுட்டு இவர் எப்போ எந்திரிக்காரோ அப்போ கொடுப்போம் அப்படின்ட்டு சிஷியர்கள் தங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 12 வருஷம் கழிச்சு மெல்ல இறங்கி வந்தாரு. சிஷியா பா இப்போ இறங்கி வர போல இருக்கு அப்படின்னு போனா. இறங்கி வந்தோடனே என்ன சொல்லுவாரு? ஒரு சொன்ன நிறைய தண்ணி கொண்டு வாப்பா சொன்னேன்னு எங்கேன்றாரு. எத்தனை வருஷம் கழிச்சு? என்னதான் ஆச்சு அவருக்கு? இது நல்ல ஒரு அருமையான ஒரு நிலை அப்படின்னு சொன்னோம்னா ரமணன் சிரிக்கிறார். பிரயோஜனமே இல்லாதது. ஏதாவது ஒரு எண்ணங்களை போய் மனசை லயப்படுத்திட்டேன்னா மீண்டும் வந்தா மீண்டும் பழைய கதை தானே. 12 வருஷம் வேஸ்ட்டு. உண்மையை கண்டுபிடிக்கப்பட முடியாம 12 வருஷம் போனதுனால 12 வருஷ சரீரம் தேய்மானம் ஆகி போச்சு. ஒரு சமயம் நம்ம செத்திருந்தாலும் அடுத்த குழந்தை பிறந்து வந்தாலும் திடமான ஒரு சரீரம் கிடைச்சிருக்கும். அதை வச்சு நல்லாவே சாதனை பண்ணியிருக்கலாம். இப்போ வலுவடைந்த சாதனம் இதை வச்சு 12 வருஷம் போயிடுச்சு. அப்போ பிரயோஜனம் இல்லைங்கிறார். தண்ணீர் கொண்டு வந்தானா என்ற எண்ணத்துடனேயே மனம் அவருக்கு வெளிவந்துள்ளது. இவ்வளவு வருஷம் நீண்ட காலம் இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறார். காலத்தை வீணாக்கி விட்டதால் இந்த இத்தகைய மனோலய நிர்விகல்பத்தால் உண்மையில் யாதொரு பயனும் இல்லை என்பது விளங்குகிறது. அப்ப என்ன செய்யணும்? லயத்தினின்றி நீங்கி விழிப்பு நிலை அடைந்த பிறகு மனோநாசத்திற்கு முயற்சி சாத்தியம். இப்ப நம்ம மனம் லயம் பண்றதை விட இங்க ரமணன் என்ன சொல்ற, நாசம் பண்றதுக்கு வழியா பாருங்க. அப்பவே சொன்னார், ஒரு வழி உள்ளது. அந்த ஒரு வழி என்ன அப்படின்னா விசாரணை. அது சரியில்லை. லயித்த மனதை நாசமாக்க ஓர் வழி விடுக்கவே வீழும் அதன் உரு.
ஒரு வழி அப்படின்னா ஒரு வழின்னு மட்டும் கருத்து கொள்ளக்கூடாது. ஓர்ந்து விசாரிக்கிறதுன்னு சொல்றாராம். ஓர்ந்துன்னா ஆழமா சிந்திக்கிறது. இத உபதேச உந்தியார்ல இந்த ஓர் என்ற வார்த்தை வந்தது. நீங்க அந்த உபதேச உந்தியார் மாதிரி 14 உபதேச சாரத்துல பாருங்க, இந்த ஓருங்கிறதுக்கு என்ன சமஸ்கிருதத்துல சொல்லியிருக்காரு? ஏக சிந்தனார். இப்போ ஏக சிந்தனத்தை தான் ஓர்ந்து பார்க்குறது, ஒரு சிந்தனையா போய். ஆமா, அதைத்தான் இங்க சொல்றாரு. ஓர் வழி விடுக்கவே வீழியும் அதன் என்று உபதேசம். இந்த ஓர் வழி என்பது எது என்பதை பற்றி பலருக்கு பலவிதமா யோசனை வருது. அதை நாமளும் சொல்லலாம், பார்த்துடலாம் அது என்னன்னு. தியான முறையில் ஏதாவது ஒரே நாம ரூபத்தில் அந்த மனத்தை பழக்கினால் அது நாசம் அடைந்து விடும் என்று சிலர் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். தியானம் பண்றோம்ல, ஒரே தியானம், அது மாதிரி அது என்ன செய்யும் அப்படின்னா நாசம் பண்ணாது. எதை தியானம் பண்ணணுமோ அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடும். அதுக்கு நான் ஒரு கதை சொல்லியிருந்தேன். இல்லை, அது அதுவாகவே மாறுறது. லயம் ஆகிறது மட்டும் இல்லை, அந்த பொருளாக தான் மாறும். ஃபுட்பால் மேட்ச்சு சொன்னேன். ஃபுட்பால் மேட்ச்சில் என்ன மனோ லயம் எப்படி ஆகுது? 11 பேரை பார்த்துட்டு இருக்கிற மைண்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அங்க 11 இங்க 11, 2 பேட்ச்ல அது சரியா விளையாடலன்னா இது விளையாடுனா அதை விட்டுருவோம். இதுதான் பிரத்யாகாரம்ங்கிறது. தேர்ந்தெடுக்கலாம். 11 பேர்ல நல்ல விளையாடுறவனை தேர்ந்தெடுத்துடும். தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஆளை பிடிச்சிக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஆளை விட்டு மனசு விலகாம மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு இதே பார்க்கும். இதுக்கு பேர் தாரணை. பிரத்யாகாரம் என்பது யாரை கொள்ளலாம்னு பிரித்து பார்த்தது. இவனை பிடிச்சிட்டான், தரித்து கொண்டான்னு பேரு தாரணை. அவனே இப்போ தொடர்ந்து பார்க்குறான். அதை என்ன செய்யறது? ஃபுட்பால் மேட்ச்சு விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது. அப்போ அவன் அல்ல நம்ம பார்க்கறது, அவனே அல்ல. யாரை பார்க்குறோம்? ஃபுட்டும் பாலும் பார்க்கலாம். அதான் நம்மளுடைய கொள்கை. பார்க்கறது அவன் யாரோ எனக்கு தெரியாது. ஏன்டா அவனே பார்க்குறதுன்னு யாரும் கேட்க முடியாது. இவனுடைய லயம் எதில் போகுதுன்னா அந்த ஃபுட்பாலில் போகுது, ஃபுட்டுக்கும் பாலுக்கும். அவ்வளவு லாகவமாக கொண்டு போகிறான் ஐயா. அவன் தடுக்க வந்தால் இவன் இப்படி கொண்டு போகிறான். சூப்பராக இருக்கான்னு பார்த்துட்டே போகிறான். இவன் எப்படியோ கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்து இந்த லைஃப்லேயே முண்டி போனான். அவன் கடைசியில் அவனுடைய கோல் என்ன? கோல் போடுறது. ஒரு 15 அடி தூரத்தில் நின்று அந்த பாலை நிறுத்தி ஏன்னா தடுக்க வர்றான்னா பார்த்தான், யாரும் வரல. ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருந்தான் தடுக்க. அதுக்குள்ளே ஒரு ஓடி ஒரு உரை வச்சாரு, கோல்னு கத்துனாங்க. இந்த மேடையில பார்த்துட்டு இருந்த இந்த ஆளும் பக்கத்துல இருக்கவனை உரைச்சிட்டான். அவன் கேட்கறான், ஏன் சார் என்ன உரைக்கிறீங்க? சாரி சார் அப்படின்னு. அவன் கோல்னு பந்தை உரைச்சா இவையே அதே சமயத்தில் இவனை உரைக்கணும். அவன் செய்யற அந்த செயல் இவன் செய்யறான். இது மனம் லயத்தோட தான் நிற்கிது, நாசம் அடைஞ்சுதா? தியானம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு? தரித்த ஒரு பொருள் அதோடவே சம்பந்தப்படுத்தி அந்த பொருள் என்ன செயல் பண்ணுமோ, என்ன வடிவமோ, என்ன கேரக்டரோ அதோட இதுவாயிடுது. அதுதான் எந்த பொருளை நீங்க தேர்ந்தெடுத்து தியானம் பண்ண நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. தியானம் பண்ணோம்னா ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கணும். எந்த பொருளை தேர்ந்தெடுக்கலாம்? ஆத்மான்னு என்னன்னே தெரியாது, அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? யாரையாவது சுற்றி காட்டணும், பொருள் தெரிஞ்சதா இருக்கணும். பிள்ளையாரு, நீங்க பிள்ளையாரை தேர்ந்தெடுத்து தியானம் பண்ணீங்கன்னா பிள்ளையார் மாதிரியே பிள்ளையார ஆரம்பிச்சிருவீங்க. உண்மை. நரசிம்ம மூர்த்திய தன்னுடைய குருவா நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தா. தன்னுடைய தியான மூர்த்தி சங்கராச்சாரியாருடைய ஒரு சிஷியர். ஆமா,
சங்கரருக்கு ஒரு ஆபத்து வந்த காலத்துல அவருக்கு தெரிய வந்துச்சு நம்ம குருவுக்கு ஏதோ ஆபத்து வந்துச்சுன்னு. அவர் நரசிம்ம உபாசகருங்கிறதுனால நரசிம்மூர்த்தியை தியானம் பண்ணாரு. அவருடைய ஆவேசம் இவர் மேல வந்தது. அப்படியே போய் சங்கராச்சாரிய காப்பாற்றி அந்த அந்த தண்டனம் செய்தவர தாந்திரிக சாதனக்காரரை விரட்டி அடித்து விட்டார். இவருக்கு எப்படி அந்த நரசிம்மனுடைய ஆவேசம் வந்தது? இதுதான் மனோலயம் என்பது இது வரைக்கும் வரும் தியானத்துல. அதெல்லாம் தியானம் கை கொடுக்காது. அப்ப என்ன கை கொடுக்கும் பார்க்கணும். தியான முறையில் ஏதாவது ஒரே நாமரூபத்தில் மனத்தை பழக்கினால் அது நாசமடைந்து விடும் என்று சிலர் நம்புகிறார்கள். பகவானுக்கு இது சம்மதம் இல்லை. ஏன்னா மூச்சு தியானமும் முதலியவற்றால் மனோலயமே கிடைக்கும். பகவான் திட்டவட்டமாக கூறியிருப்பதால் ஜப தியானாதிகள் எது ஒன்றினாலும் மனதை ஏகாக்கிரப்படுத்துவது இங்க ஒரு வழி. ஓர் வழி விடுத்தல் என்று குறிப்பிடவில்லை. நாம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு வாக்கியத்துக்கு ஒரு பதில் தராங்க. ஓர் வழி உண்டு, ஓர்ந்து பார்க்கணுன்றதுக்கு என்ன பொருள்? அறிவுறும் தன்னை அறியாது அயலை அறிவது அறியாமை அன்றைய அறிவோ கேட்கிறார் என்று உழுவது 40 அப்படின்னு ஒரு நூல் வரை எழுதியிருக்கார். அதை சொல்றார். ஓர் என்ற சொல்லுக்கு ஒன்று ஆதல், ஐக்கிய முறை என்ற பொருளின் நூலில் வடமொழியில் ஏக்க சிந்தனா அதை சொன்னார். உபதேச சாரத்தில் என்ற பதம் கையாளப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பாட்டை இங்க சொல்றாரு 392 பாடல. நெஞ்சில் உயிரை நிறுவும் மனோலயத்தால் சஞ்சலம் தீர்ந்து உண்டான சாந்தி இல்லை. அஞ்சு உணர் ஒன்றான அகத்த அட அறிவாலே கூர்ந்தாராய் தூண் சித்தை உணர். சித்துன்னா அறிவு, அதை உணர்கிறார். பிராணனை உள்ளே நிறுத்தி ஐம்புலன்களின் வழியே வெளியில் துணிப்பட தொடரும் மன அறிவு 5 வெவ்வேறு கூற ஆகாமல் ஒருமுகப்படவே. அதாவது 5 புலன்கள் இருக்க, நம்ம வெளியில வேலை செய்யறப்போ அது இந்த பக்கம் கண்ணு போகுது, இந்த பக்கம் காது போகுது, அது மாதிரி போகாம ஒருமுகப்படவே. அதனால் மனம் ஒடுங்கி சந்திர விரிச்சு ஓய்ந்திருக்கும் அமைதி நிலையில் இத்தனை வேலை நம்ம செஞ்ச பிறகு ஒன்று செய்யணுமா. அதான் ஓர் வழி. ஓர்ந்துன்னு நம்ம தியானம் பண்ணணும், ஜப தியானம் பண்ணணும். கண்ணு காது மூக்கு எல்லாம் அடைஞ்சிடும், வந்து ஒரு முகமாயிட்டு உக்காந்துடும். இது விழிப்பு நிலையில் நடக்கிறது. உக்காந்துட்டு எதை நினைக்கணும் இப்போ அப்படின்னா, இந்த மாதிரி எதையாவது ஒன்று நினைக்க சொல்லலை. ஏன்னா எந்த பொருளை நினைக்கிறோமோ அந்த பொருளாக மாறுறது தானே நம்ம. அதனால எந்த பொருளாக நினைக்கணும் அது சொல்றாரு. அந்த மாதிரி அமைதியான நிலையில நான் யார் என இதயத்தை கூர்ந்து ஆராய்ந்து பின்னமற்ற சச்சிதானந்த பொருள் நாம் ஆன்மா அப்படிங்கிறதை அறிக. ஆக நம்ம தியானம் பண்ணி உக்காந்து மனசு அமைதியாயிடுச்சுன்னா காதில் இருந்தும் கட்டுப்பட்டு, கண்ணிலிருந்தும் கட்டுப்பட்டு, மூக்கிலிருந்தும் கட்டுப்பட்டு, எல்லா 5 புலன்களும் ஒடுங்கி நின்று ஒரு இடத்துல வந்துருச்சு. இனி இது நமக்கு தொந்தரவு பண்ணாது, வேலை செய்யாது. இப்போ நமக்கு வேலை செய்கிற பொருள் உள்ளே இருக்கு. யாரு? மனமும் புத்தியும். அவங்கிட்ட சொல்லணும் பின்னமற்ற அப்படின்னா ஒன்றேயான, பாம்பும் கயிறுமா இல்லாத, பாம்பை விட்டு கயிறை மட்டும் நான் யாருன்னு ஓர்ந்து அறிவு செய் அப்படிங்கிறார். ஆராய்ந்து பின்னமற்ற சத்து சித்து சொரூப ஆன்மாவை அறிக. என்ன சொல்றாரு? கும்பகம்னு ஒன்று சொன்னோம்ல. இந்த இப்ப இந்த எண்ணெயை வந்து பாட்டில ஊத்துறப்போ மூச்சு நின்றுதுன்னு நீங்க சொன்னீங்க. மூச்சை அடக்கிட்டு தான் ஊத்துறோம்னு. மூச்சை அடக்கிட்டு ஊத்துறதுங்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் கும்பகம். மூச்சை ஓட விடாம இருக்கிற இடத்துல நிறுத்திக்கிறது. நீங்க உள்ளேயும் நிறுத்தலாம், வெளியே நிறுத்தலாம். இப்போ ஒரு பொருள் பாரமா இருக்கு, தூக்கணும், மூச்சை நீங்க நிறுத்திக்கணும், அப்புறம் தூக்க முடியும். மூச்சை அடக்கணும். மூச்சை எப்படி அடக்கிறது?
ஏன் உள்ளே இழுத்து அடக்க வெளியில விட்டு கூட அடக்கலாம்ல, மூச்சை வெளியில விட்டு கம்முன்னு அப்படியே அதை கட்டுப்படுத்தலாம்ல, அப்பவும் தூக்க முடியும் தான். ஆனா உள்ள விட்டு ஏன் அடக்கணும் தெரியுமா? தூக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ மூச்சை விடக்கூடாதுன்னு சொல்றாங்களா, அதான் அடக்கிறது கும்பகம். உள்ள நீங்க கும்பகம் பண்ண பிறகு தூக்க 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 உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரேசகம் பண்ணலாம், மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விடலாம், ஒன்றும் ஆகாது. மூச்சு ஃபுல்லா வெளியே விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சக்தி, அப்புறம் அதை தூக்கிட்டு நிற்க முடியாது, கீழே போட்டணும், ஏன்னா கை காலில் விழுந்து. நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ஆனால் தாய்மார்களுக்கு இது ரொம்ப சிறப்பானது, அவங்க செய்கிறாங்க. ஒரு குடம் தூக்குறப்பவே பாருங்க அப்படின்னு தான் தூக்குவாங்க, மூச்சு அரைக்கிட்டு தூக்குனப்பவே மூச்சை விடுவாங்க. பட்டினத்தாரு ஒரு தாய்மாரை பார்த்து சொல்றாரு, என்னென்ன குடம் தூக்கி எப்படி எப்படி நடக்குறாங்க. இடுப்புல குழந்தைய வச்சிருக்கு, தலையில ஒரு குடம் வச்சிருக்கு, கையிலையும் ஒரு குடத்தை தூக்கி இருக்கு, இன்னொரு கை ஃப்ரீயா இருக்குது, அப்படி அசைச்சிட்டே கூட போறான். சும்மா போகின்ற துணியை வச்சுட்டு பக்கத்துல போறவங்க பேசிட்டே வேற போறான். அப்ப இவர் பார்த்தாரு, இந்த அம்மா இத்தனை வேலை செஞ்சாலும் அவர் மனசை பார்த்தாரு, கண்ணை பார்த்தாரு. மனசும் கண்ணும் எங்க இருந்தது? குழந்தை மேலையா? தலையில இருக்கிற குடத்து மேல. ஏன்னா தலையில இருக்கிற குடத்தை கை பிடிக்கல, இந்த கையில ஒரு குழந்தை, இந்த கையில ஒரு குடம், அதனால தலையில இருக்கிற குடத்தை தொடரல. அது விழுந்துடக்கூடாதுன்னா அது எங்கெங்க நகர்றா, அதாவது தலை அப்படி இப்படி பண்ணிக்கிறா. இத்தனையும் செஞ்சுட்டு பேசவும் தெரியுதா. அப்புறம் உங்க வீட்டுல எப்போ போவீங்க, ஊருக்கு போறது இல்லையா அப்படின்னு பேசப்போ. இத்தனையும் செய்ய முடியுது, தலையில் இருக்கிற குடமும் விடாம செய்யுது. இதை ஏன் பார்த்து அவர் என்ன சொன்னாரு, என்ன சொல்ல வர்றாரு? என்னமோ உட்காந்துதான் தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஆண்டவனை நினைக்கணும் அப்படி இல்லை. இந்த தாதி மாதிரி, கை வீசிட்டு வர்ற தாதி மாதிரி உங்க மனம் எதை நினைக்கணுமோ அதிலே இருந்துட்டும் கூட வெளியில எத்தனை வேலைன்னா நீங்க செய்யலாம். தாதிக்கு எப்படி தலை இருக்கிற குடத்திலேயே மனசு இருக்குதோ அது மாதிரி முத்தர்களுக்கு மோனத்திலேயே மனம் இருக்கும். முத்தர் மனம் இருக்கும் மோனத்தேங்கிற, தாதி மனம் இருக்கும் குடத்துல, அது போல முத்தர் மனம் இருக்கும் மோனத்துல. இது இங்க சொல்ல வராது. பிராண கும்பகம் பழக்கத்தால் இதர விஷயாதிகளில் விருப்பு அற்ற அலையாமல் உள்ளே வைத்து நிற்பதிலேயே விருப்புள்ள மனம் லயம் நீங்கிய விருப்பு காலத்தில் விஷய வேட்கையாகிய சஞ்சலங்கள் தீர்ந்து எண்ண அலைகள் ஓய்ந்து சாந்தமாயிருக்கும் சமயத்துல, அதான் நான் ஒரு குதிரையும் சொன்னேன் பாருங்க, மனதுதான் குதிரைன்னு வச்சுக்கோங்க. இதை அடக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும், தீண்டு வந்துட்டே இருக்கும்ல, அது ஓய்ந்து போகாம, அப்போ ஓய வைக்கணும். அப்போ எப்படி அடக்கணும்? போக விட்டு பிடிக்கணும். உக்காந்து வேணும், எங்கெங்க போகணும் நினைக்க ஓடுறா, ஏறி உக்காந்தவனா அடக்கணும்னா அது தீண்டும், கீழே தள்ளி விடும். போயிடுச்சுன்னா கடைசியில் அது சாந்தமாகி உக்காந்து இப்போ என்ன செய்யணும்னு தெரியலன்னு வேகமாக ஓடினது போய் டொக்கு டொக்குன்னு நடக்கும். அப்போதான் இது அந்த கடிகாலத்தை பிடிச்ச வேண்டி என்ன செய்யணும்னு சொல்லுவார். ஐம்புலன்களின் வழியாகவும் பிரிந்து தொழில்படாமல் ஒன்றுபடுவதிலேயே, இப்படி ஓய்ந்து போய் உக்காந்து 5 புலன்களுக்குள்ள போகாம இருக்குமா, அப்படி ஒன்றுபடுதலையே ஓர் என்ற வார்த்தையால் ஓர்மை என்ற பொருளில் கையாண்டு இருக்கிறார். பிரிவாற்று ஒருமைப்பட்ட சக்தியை அகத்தூடு அறிவாலே கூர்ந்து ஆராய்ந்து சச்சித்தை உணர் அப்படின்னு சொல்றார். மார்க்கத்தில் விடுக்க செலுத்த சொல்கிறார். அகத்தூடு கூர்ந்து ஆராய்தல் என்பது தன்னை உணரும் ஆன்ம விசாரமே. இப்போ எங்க சுற்றி வந்தாலும் ரமணர் எங்க பார்க்கிறாருன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, ஆனா தன்னை உணர்கின்ற அந்த இடத்த மட்டும் கண்டுபிடி. எனக்கு சந்தேகமா இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலையே அப்படின்னா, யாருக்கு தெரியலன்னு பாரு, கண்டுபிடிக்க தெரியலையே தெரியல சொல்ற, யாருக்கு தெரியல, உங்ககிட்ட யாருக்கா தெரியாம இருக்குது அப்படி.
ஏன்னா நிறைய வேலைகளை நாம தான் செய்வோம், நாம செய்வோம்னு நமக்கே தெரியல. ஒருத்தன் பார்த்தா இந்த உலகத்தில் இங்கெல்லாம் உக்காந்தோம்னா மனசு ஒருமுகப்படுத்த முடியாது. அதனால் எங்கேயாவது காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு காடு அமைதியாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கோயிலும், ஒரு பிள்ளையார் அரச மரத்துலையும் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுது, சலன்னு. தேர்ந்தெடுத்தா இந்த இடம் தான் நல்லா இருக்கும், மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம். உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தார். தியானம் பண்ணிட்டு இருக்கப்போ அப்போ கண்ணி திறந்து பார்த்தார். ஒரு அம்மா ஒரு குடம் தூக்கிட்டு வருது, ஆற்றுல தண்ணி மோந்துட்டு பிள்ளையாருக்கு ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு போகுது. இவர் பார்த்தாரு. மனசு தண்ணி அறியாமலேயே இந்த பிள்ளை எங்கே இருப்பா, நட அழகா இருக்காத, பரவாயில்லையே அப்படின்னு நினைக்குது. கொஞ்ச நேரம் அதாடே என்ன இப்படி என்ன வருது எனக்கு அப்படின்ட்டு இப்படிதான் பண்ணக்கூடாது, இந்த கண் செய்யக்கூடாது இல்லை. அது ஒரு முளம் துண்டு கொண்டு வந்து கண்ணை சுற்றி கட்டின்றார். இப்போ உட்காந்து தியானம் பண்ணுவோம்னு கண்ணு கட்டியாச்சு, வெளியில எதுவும் தெரியல. புலன்கள் 5 இல்லையா, என்ன சவுண்டு கேட்கும்? அந்த பொண்ணு வர கொள்ளி சத்தம் கேட்குது. ஓ அந்த பொண்ணு தான் இப்ப மீண்டும் தண்ணி குறைஞ்சிட்டு வருதோ, மைண்ட் அங்க போயிடுச்சு. அந்த துண்டை எடுத்து காரையும் சேர்த்து கட்டி கொண்டார். இப்போ இவருடைய பாடு நல்ல பாடு, ஏன்னா அதுல இருந்து விலகிட்டார். ஆனா ஒரு மல்லிகைப்பூ வாசனை வருது. ஓ மல்லிகைப்பூ வச்சுட்டு வர்றா போல இருக்கு அப்படின்னு தூண் மைண்ட் அங்க போகுது. சரின்ட்டு மூக்கையும் சேர்த்து கட்டின்றார். பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, மனமும் வராது. இப்ப தப்பிச்சாரா இல்லையா? தப்பிக்க இல்லையா? ஏன் உக்காந்து இருக்கிறாரு, நிறைய தியானம் கை கூட்டிட்டே வருது. அந்த நேரம் வந்தவொடனே இந்த நேரத்தில் அவன் வருவா, இன்னும் வந்திருக்க மாட்டாளோ அப்படின்னு இருக்குது. அந்த காலம் பாருங்க, காலத்தை நினைவுபடுத்துது. இந்த நேரம் வருவா இல்லையா அப்படின்னு. அவ வர நேரம் மைண்ட் அப்ப வெளியவே போக பார்க்குது பாருங்க. இதுதான் ஐம்புலன்கள் அடங்கி சாந்தமான பிறகு நாம இந்த ஓர்தல் அப்படின்ற வேலையை செய்யணும். அதை செய்யறதுக்கு என்ன வேணும்? தன் அறிவாகிய ஆத்ம ஞானத்தால் தான் தன்னை பற்றிய பொய் அறிவாகிய ஜீவபோதம். பொய் அறிவாகிய ஜீவபோதம், நாம ஜீவபோதத்தில் இருக்கோம். உண்மையான தான் வேற இடத்துல இருக்கு. மனம் நாசமாகுமே தவிர ஜீவபோதத்திலிருந்து விலகினாதான் நான்ங்கிற அந்த உண்மையான நான்ல போய் நின்னாதான் இந்த நான் ஜீவபோத நான் மனதோட சேர்ந்து நாசமாகும். வேறு எவ்வித தந்திர மந்திரங்களாலும் மோட்சமாகிய இந்த மனோநாச நிலை கிட்டாது அப்படின்னு ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில சொல்லியிருக்கார். பிராண கும்பகத்தால் வைத்த மனதை அந்நிலையை யாரென்றும் மேற்கொண்டு செய்ய முடியாத ஆகையால் தானாகவே விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு தன்னை நாடும் ஆத்ம விசாரத்தில் செலுத்துவதால் மட்டுமே நாசமாக்க முடியும் என்பது அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார் இந்த பாட்டத்தில். ஆதிசங்கரர் சொன்னதா? ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, தன்னை ஜீவபதம் மனம் நாசமாகும். வேறு எவ்வித தந்திர மந்திரங்களாலும் மோட்சமாகிய மனோநாச நிலை கிட்டாது. எதனால கிட்டும்? தன் அறிவு ஆகிய ஆத்ம ஞானத்தால் தான். தன் அறிவு ஆகிய ஆத்ம ஞானத்தால் தான். இந்த இடத்துல புரியலைன்னா நம்ம அந்த கடையை கொண்டு வந்துடணும். எது ஹாலும் ரூமும். இப்போ இவர் சொல்றாருல ஆதிசங்கரர், என்ன? தன் அறிவாகிய ஆத்ம ஞானத்தால் தான் தன்னை பற்றிய பொய் அறிவாகிய ஜீவபோதம் நீங்கும். எது பொய் அறிவாகிய ஜீவபோதம்? ரூம் ஆன்மா. அது மேல ஒரு ஜீவபோதம் ஏற்பட்டிருக்கு. அவனுக்கு பேரு, வேலை, கர்மம்,
கடமை, இந்த மாதிரிலாம். இதுதான் ஜீவபோதம்ங்கிறது. இந்த பொய்யான ஜீவபோதம், இது பொய்யானது. ஆன்மான்னா ரூமில் நாம பார்த்து ஏதாவது பொருளை போட்டுட்டு ஒரு பேரை கொடுத்துருவோம். என்னன்னு? ஸ்டோர் ரூம். இருக்கிற அருவாள், கத்தி, அறம், சுத்தியல், இந்த மாதிரி டூல்ஸாக கொண்டு போய் வச்சுருங்க. அந்த டூல்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னோம்னா அவங்ககிட்ட சொல்லணும். என்னன்னு? ஸ்டோர் ரூம் இல்லை, டூல்ஸ் ரூம். அந்த டூல்ஸ் ரூமுக்கு போய் சுத்தியல் கொண்டு வா. அது என்ன ரூமு? எந்த ரூமும் இல்லை, அது ஆன்மா. ஒரு சின்ன ரூம், அவ்வளோதான். அந்த ரூமில் போட்ட பொருள்னால அது ஒரு பேர் பெற்றது. அது மாதிரி இங்கேயும் நம்மகிட்ட ஒரு ஆன்மா உண்டு. அந்த ஆன்மாவில் நம்ம ஒரு அம்மா கிட்ட இருந்து வெளியே வந்தனால அந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம குழந்தையா பேர் வாங்கிட்டோம். அப்புறம் நம்ம கர்மாவை நம்ம செய்கிறதா பேர் வாங்கி வேலை செஞ்சுட்டே இருக்கோம். வேலை செய்கிறது, போகிறது, வர்றது எல்லாம் எதுன்னு கேட்டால் ஜீவபோதம். இந்த ஜீவபோதம் தான் இந்த மாதிரி விஷயத்தை, இந்த ஜீவபோதம் பொய் அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுதான் மனோநாசத்துக்கு வழியினார். அறிவு ஒன்றே நேர்முக்கிய சாதனமாகும். அறிவு ஒன்றே. எந்த அறிவு அப்படின்னா தன்னை தான் உணரும் அறிவு அப்படின்னு சொல்றாரு. அக்னி அன்றி பாகம் ஆகாதது போல சமையல் பண்ணணும்னா அக்னி இல்லைன்னா சமையல் ஆகாது. அறிவின்றி முக்தி ஆகாது. இதுதான் ஞாபகப்படுத்தி கொள்ளணும்ன்ற. இப்போ யோசனை பாருங்க. கர்மம், யோக சாதனைகள், ஜபம், தியானம், யாகம் பண்ணுறது, அப்படி என்னென்னலாம் பண்ணுறோம்ல, அது அத்தனையும் என்னன்னா உபாயம்தான். மனதை அடக்கி கொண்டு போய் இவனுக்கிட்டேருந்து விளக்குறதுக்கு ஒரு உபாயம். இன்னும் சொல்லப்போனா மனம் நம்மகிட்ட என்னவா வந்து அமைஞ்சிருக்கு தெரியுமா? விருந்தாளியா. இந்த விருந்தாளியை விரட்டணும். எப்படி விரட்டுறது? விருந்தாளியை விரட்டுறதுக்கு யாருக்கும் தெரியாதா? யார கவனிக்காம விட்டணும். வந்து உக்காந்தாச்சு, இப்ப நீங்க கவனிச்சுட்டே இருக்கிறீங்க. அவனுக்கு இவன் நம்மளை கவனிக்க மாட்டான், இவன் எனக்கு வேணாம்னு நினைச்சிட்டு இருக்காரு, அவருக்கு வேணாம்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்த மனக்கு உணர்த்தணும். நீங்க அதுக்கு பதிலாக என்ன செய்வீங்க? மனம் நம்மைய டெம்டேஷன் பண்ணுது. அந்த டெம்டேஷனுக்கு நம்ம அடிமையாகிடுறோம். மனம் போன போக்கில் நம்ம போயிடுறோம். புதுசாக ஒருத்தர் வர்றப்ப நம்ம விரும்பி வாங்கன்னு சொல்லுவோம். என்னமோ நினச்சிட்டு வந்தால் நல்லதுன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம்ல, அதனால இருங்க அப்புறம் போகலாம் அப்படின்னு. அவர் ஒரு 10 நாள் இருக்கேன்ட்டு வந்திருக்காருன்னு வைங்க. சரி இருக்கட்டும், நல்லா சாப்பாடு போடுறீங்க, தினமும் வாழை இலை கொண்டு வருவீங்க. வாழை இலையில தான் சாப்பாடு 2-3 கொஞ்சம் நாள் வாழை இலை அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவார். என்ன நீ எடுக்காது வைங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு இதே வாழை இலை, அந்த வாழை இலையை எடுத்து கொஞ்சம் வாழை இலை போட்டுருங்க அப்படின்னா கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தோம்னா தட்டு வந்துடும். அடிக்கடி வாழை இலை வாங்குறத விட இந்த தட்டிலே சாப்பிட்டா உங்களுக்கு இன்னும் தட்டு ஒதுக்கியாச்சு அப்படின்னு தட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இதே செஞ்சுட்டே வந்தா அந்த அவருக்கு கவனிக்கிற அந்த கவனிப்புல எதை நம்ம குறைக்கிறோம்? கௌரவத்தை. நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னதை விட்டுட்டு நீங்க இப்ப எடுங்கன்னு சொல்ற. அவன் காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் நம்ம எவ்வளவு வேலை செஞ்சு சாப்பாடு அது செஞ்சு பணிகள்லாம் செய்யறோம். விருந்தாளி என்ன பண்ணுவாரு? ரூம்ல உட்காந்து பேப்பர் படிப்பாரு, உட்காந்துருப்பாரு, தூங்குவாரு, எல்லாம் செய்வாரு. கொஞ்சம் அப்படி உட்காந்து இருக்கிற நேரத்தில் இதை கொஞ்சம் வாங்கினேன், இந்த அரிசியில் கல் மண் நிறைய கொஞ்சம் பொறுக்கி கொடுங்க, இந்த அவரையிலிருந்து கொஞ்சம் இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு சின்ன வேலை உட்காந்த நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு புரிஞ்சிடும் கொஞ்சமாக வேலை வாங்குறாங்கன்னு. ஆக அந்த முகம் வேற மாதிரி ஆகிடும். பார்ப்பாரு 10 நாள் ஆச்சுன்னா பேச்சு எல்லாம் பார்க்கணும் போல இருக்குது, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிடுவோம். இங்கே நாம் என்ன செய்கிறோம்னா அவங்க வேலையை நம்ம செய்யறதுக்கு தயாராக இருக்கும். அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்கிறோம். மனம் விரும்புது.
நாம் அதை செய்கிறோம். நம்ம டார்கெட்டு எதுவோ அதில் நம்ம தீவிரமாக இல்லாதனால மனம் விரும்பதை நம்ம செய்யணும். மனம் நம்ம என்ன செய்கிறது, மனுஷனை ஒரு விலங்கு எப்படி அடிமைப்படுத்தி கடிக்க வருமோ அது மாதிரி சில நேரங்களில் மிரட்டும். நீ இப்படி செய்யலை, நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். அந்த பயத்திலேயே தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். அதனால சொன்ன விலங்கு மனத்தால், விலங்கு மனத்தால் உனக்கு நான் என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்கிறேன். புலன்களும் நமக்கு என்ன பண்ணுது, மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்யுதுன்றாரு. அப்படின்னு சொன்ன பற்றி கேட்கலன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா நம்ம சரின்னு ஒத்துக்கொள்றோம், கண்டிக்கிறது இல்லை. சொல்லுவாங்கள்ல, அம்மா அப்பா குழந்தைய வளர்க்குறப்ப என்ன செய்யணும், கண்டிக்கணும். கண்டிக்காம வளர்த்தோம்னா அது ஏதோ மாதிரி வளர்ந்துட்டு போயிடும். ஆனால் நாம் மற்றவங்களை கண்டிப்போம். ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரி ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா சத்தம் போடுவோம். இன்னும் 2-3 தடவை இப்படியே பண்ணிட்டு இருந்தால் வேலையை விட்டு நிறுத்துவேன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் கண்டிப்பு. இது மாதிரி நம்ம மைண்டு, நம்ம புத்தி, சித்தம், எண்ணங்கள்லாம் நம்மளை சொன்ன வச்சு கேட்காம போச்சுன்னா புலன்களும் நம்ம கண்டித்து பழகணும். நம்ம கண்டிக்கிறதுனா எப்படி, புலன்கள் 5 அதை நாக்கு சும்மா பேசுது, பொய்ய பேசுது, மற்றவங்களை திட்டுது, நீ சும்மா இருக்க மாட்டேன், இந்த மாதிரி செய்யாத அப்படிங்குது. திமிரு பிடிச்சிருச்சு நாக்குக்கு, அதை எப்படி அடக்குறது? சில பேர் திமிரடா அவனுக்கு, அதான் இப்படிலாம் பேசுறதுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி திமிரு பிடிச்சிட்டா நாக்கு இப்படிலாம் பேசும். அதை எப்படி அடக்கலாம்? அமைதியா யார் இருக்கணும், நாக்கில் அமைதியா இருக்கணும். அதை அடக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனுக்கு எதில் வீக்னஸ் இருக்குன்னு பார்க்கணும். நாக்குக்கு எது விருப்பமோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும். அவன் எதில் விரும்புகிறானோ அது அவனுக்கு வீக்னஸ், தள்ளன்னா அவன் அழ ஆரம்பிச்சிடுவான். அது மாதிரி ஆக்கணும். நாக்குக்கு எது விரும்பும், அது எப்பவுமே சுவையாக சாப்பிட்றதுக்கு தான் விரும்பும். விரும்பி சுவையாக சாப்பிட்டு திமிரு பிடிச்சு நம்ம பாராட்டா தள்ளி விட்டுட்டே இருக்கு. யாகாவா ராயினும் நான் காக்கன்னு சொல்லிட்டார். காவாக்கால் சோழப்பர் சொல்லிழுக்கப்பட்டு உனதாண்ட எல்லாம் பேச்சு வரும்னு. அதனால அவனை அடக்கிறதுக்கு நாம் செய்கிற ஒரே வழி, இன்னைக்கு சஷ்டி விரதம், இன்னைக்கு ஏகாதசியா, நான் ஏகாதசி விரதம், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம். என்ன செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க, பேசுறது இல்லை, சாப்பிட மாட்டீங்க, பால் குடிக்க மாட்டீங்க, சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க, ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்க, எதுவுமே சாப்பிடணும். இந்த நாக்கு ஏங்கும் சாப்பாடு கொடுக்கணும். அது நம்ம சொன்ன இன்னைக்கு ஃபுல்லாக ராமநாமம் சொல்லிட்டே இருக்கணும். ஏகாதசி அப்படின்ட்டு ராமநாமம் சொல்ல வச்சிடணும். உட்காந்து கூட்டத்தில் பஜனைக்கு எங்கேயாவது போயிடணும், கேட்கணும். இந்த மாதிரி செஞ்சுட்டே இருந்தால் அது பயந்துக்கும். நம்ம ரொம்ப சேட்டை பண்ணோம்னா இவங்க இன்னும் நிறைய விரதங்கள் எடுத்துருவாங்க அப்படின்னு பயந்து. இதுதான் நம்ம கொடுக்குற தண்டனை. விரதம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் ஒரு வகையில் என்னது, கைவல்ய நவனி தான் படிக்கணும். நம்ம போனோம், அந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த கைவல்ய நவனத்துல 2 பொருள் இருக்கு, சமம் தமம் அப்படின்னு. சமம் அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம். அகக்கரண தண்டம்னா சமம்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கரணங்கள், அந்த 5 புலன்களையும் சேர்த்து. அது சொன்ன பேச்சு கேட்கலன்னா தண்டிக்கணும்ன்ற, அது அகக்கரண தண்டம்ன்றார், ஒழுக்கப்படுத்துறது. தமம்னா புறக்கரண தண்டம், செயல்பாடு. அங்க போகக்கூடாதுன்னு மனசு நினைக்கும். இந்த கால் கை பார்த்து, கண்ணு பார்த்து போவோம், கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு போக பார்க்கும், தடுக்கணும். போக விடக்கூடாது. போக முடியாது அப்படின்னு கால் சொல்லுவோம், நாம சொல்லணும். போக முடியாதுன்னு சொல்லக்கூடாது, போகணும் அப்படின்னு சொன்னோம்னா சரின்னு போயிடும். அதுதானே ஸ்கந்தாசனமா. போக மாட்டேன்னு சொல்லிச்சு, 10 பேர் சொன்னவொடனே தைரியம் வந்துடுச்சு. போயிடுங்கன்னா கால் நடந்து போகுது தானா, வேற வழி இல்லைப்பா நடந்துடுவோம் அப்படின்னு. நீங்க நடக்கல,
உண்மையில அவர் நடந்தார், காலு கண்ணு கால் எல்லாம் அந்த வழி நம்ம வழியிலே போகுது, இப்படிதான் சொல்ல சொன்னாரு. அதைத்தான் இதை ஞாபகப்படுத்திக்கணும். அறிவு எந்த அறிவு, எந்த அறிவை நாம நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? எதுவும் கலக்காத அறிவு, கலப்படமே இல்லாத நம்முடைய சுய ரூபமான நம்முடைய இடம். இந்த ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன். நீங்க எங்க வேணாலும் சுற்றுறதுக்கு ஆசைப்படுங்க, அங்க போகணும் இங்க போகணும்லாம் ஆசைப்படுறீங்கல்ல, அங்கெல்லாம் போறப்ப அப்பாடா சொன்ன மாதிரி போயிட்டு வந்துட்டேன் ஒரு நிம்மதி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த நிம்மதியை காட்டிடும் ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு இருக்குது. அது எங்க? நீங்க எங்க போனாலும் உங்க வீட்டுக்கு போய் உக்காந்துருக்கீங்க பாருங்க, அதான் பெரிய நிம்மதி. இல்லைன்னு சொல்லுங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் சுத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சுப்பா, நிம்மதி எங்க இருக்குது? போய் சுத்தினது கூட இல்லை, எப்படியோ வீட்டுக்கு வந்துடணும். இப்போ கூட நான் பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், சாமி எப்படான்னு நிறுத்துவாரு, சுலகம் சொல்லுவாரு. எப்போ நிம்மதி கிடைக்கும்? வீட்டுக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போயாச்சு வந்தாச்சு கிளாஸ் முடிஞ்சு. எங்கேயும் சரி நம்ம இடம்னு ஒன்று இருக்கு, அங்க வந்துட்டோம்னா நமக்கு நிம்மதி இருக்கா? பறவைகள் கூட அப்படிதான், இடைத்தடை எங்கெங்கயோ போவோம், கடைசி இருட்டிடுது, எங்க போகணும்? நம்ம கொண்டுக்கு போகணும் அப்படின்னு இறை தேடணுமா வேணாம்? இப்ப இறைய வேணாம், நம்ம கொண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நேர கொண்டுக்கு வந்துருக்கு. அது மாதிரி நம்முடைய உண்மையான ஸ்தானம் ஒன்று இருக்கு, இடம். அதுதான் ஸ்வரூபம், நம்முடைய இடம், உண்மையான இடம். அந்த இடத்துல நம்ம இல்லாம வெளியில சுத்திட்டே இருக்கோம் மனசை பிடிச்சிட்டு. ஆனா மனசை பிடிச்சிட்டு வெளியில இருந்துட்டு அதுக்குள்ளவே இருப்போம், ஆனா அதை புரிஞ்சுக்க மாட்டோம். அதனாலதான் தன்மைங்கிறத உணர சொல்ற, அது கலப்படம் இல்லாத அறிவு, உலக விஷயங்கள் எதுவுமே கலப்படம் செய்யாத அறிவு. இதுதான் நம்முடைய பிறப்பை ஒழிக்கும் வள்ளுவர். பிறப்பே வரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த கலப்படம் இல்லாம அறிவை கண்டுபிடி. என்ன பாட்டு? பிறப்பென்னும் பேரமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்ற. செம்பொருள் காண்பது செம்மையான பொருள், கலப்படம் இல்லாத பொருள், அதுதான் நம்முடைய சுயரூபம். அது ராஜயோகத்தில் அருமையாக சொல்லியிருப்பார். எல்லாம் ஓஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னா சுரூபத்திலேயே நம்ம உக்காந்துட்டோம்னு அர்த்தம். அதில் அந்த உணர்வு நம்ம பெற்றுவிட்டோம்னா அதான் மோட்ச நிலை. நல்லா தெரியும், நான் இங்கே தான் இருந்திருக்கேன், இங்கே இல்லாத மாதிரி நினச்சி எங்கெங்கோ சுற்றிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு. இதை நீங்கள் ராஜயோகத்திலே அப்பப்போ இருக்கக்கூடிய சுலோகங்களை கொஞ்சம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த உபதேச உந்தியார் மாதிரியே திருவாசகத்திலையும் அவர் ஒரு உந்தியார் எழுதியிருக்கார், மாணிக்க வாசகர். அதையும் நம்ம எடுத்து படித்து பார்த்தோம்னா இதை வச்சு தான், அது சைவமாக இருக்கிறதுனால சிவனை வச்சு உந்தியார் பண்ணியிருப்பார். இது காமனாக இருக்குது. அதனால இப்போ அடுத்த சுலோகம் என்ன? முதல்ல தர்க்கவனமே மனோநாசத்திற்கு வழி அப்படின்னு 14. இப்போ அடுத்தது என்னன்னா, தன் நிலை உணர்தல் தவயோகி ஆகலாம். அந்த நிறைய உணர்ந்துட்டு அவன் யோகி, மற்றது பண்ணதெல்லாம் யோகி இல்லை, அந்த நிறைய உணர்ந்தவன் தான் யோகி. இதைத்தான் அவர் சொல்றார். ஸ்லோகம் சொல்லலாமா? ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.